இந்த பூஜை ரூமில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இது நான் எப்போ பூஜை பண்ணாலும் மயானத்துக்கு போகும்போது இந்த விஷயம் நடக்கும். அதாவது என்னோடய சக்தி எனக்கு இருக்குது, எனக்கு அந்த அம்பாளோட அருள் கிடைக்குதுன்னா இது ஒரு முக்கியமான வழி, நம்ம உணரக்கூடிய ஒரு வழி. இந்த வழியை நான் சொல்லித்தரேன். நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜை அம்பாள் ஏற்றுக்கிட்டா அப்படின்னா தன்னோட சந்தோஷத்தை, தன்னோட விஷயங்களை இப்படி தான் காட்டுவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதோ நிற்கிறாளே இந்த காளியை நான் பூஜை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கீழே விளக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த விளக்கு முழுமையாக திரி எரிஞ்சிருக்கா தெரியுதா? நல்லா பாருங்கள். இதுதான் அற்புதம். இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான விளக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் நெய் இருக்கும். விளக்கு கொஞ்சம் தூரம் தான் எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அமர்ந்துடும். ஆனால் அந்த பூஜைக்கு மயானத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சக்தி நம்மக்கிட்ட அந்த பவர் வருது, பூஜைக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜை, இந்த பூஜை இல்லை, எந்த பூஜையாக இருந்தாலும், இது என்னோடய அனுபவம். எந்த பூஜையாக இருந்தாலும் அது சித்தியாகுது அப்படின்னா முதல்ல நம்ம ஏற்றுற அந்த விளக்கில் ஏற்றுறோம் இல்லையா, அந்த திரியானது முழுமையாக எரியணும். இது என்னோட அனுபவம். இது மற்றவங்களோட அனுபவம் எப்படின்னு எனக்கு தெரியாது. இது முழுமையாக எரிஞ்சிருச்சு, முழுமையாக அது இந்த மாதிரி எரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை. உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா மகாகாளி பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவாகட்டும், அது கல்யாணமோ, காதலோ, குடும்ப பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, உலக நடப்போ, உலக அழிவோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு சொல்கிறா. நான் இதுக்கு முன்னாடி இவளை நான் சேவிக்கும் போது, பூஜை பண்ணும்போது 48 நாள் இந்த இடத்துல வச்சு தான் நான் பூஜை பண்ணேன். இதே மாதிரி தான் டெய்லி எரிஞ்சிருக்கும். அது பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் மயானத்தில் போய் 21 நாள் அவள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டேரி பூஜை தொடங்கினேன். முதல்ல இந்த அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் தான் எதுவும் நமக்கு சாத்தியமாகும். ஏன்னா இவ தான் அங்கே காவக்காரி. பேச விட மாட்டேங்குது பார்த்தீங்களா? மணி சரியாக 12 மணிக்கு மேலே ஆச்சு. நடுநிசி பூஜை. நான் இங்கே மட்டும் இல்லை, மயானத்துக்கு போனாலும் இதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புனதுக்கப்புறம் நாய் ஊழையிடும், பைரவர் ஓவராக எல்லா இடத்துலையுமே லயிச்சிருவார். நேற்று ஒரு பைரவர் என் வீட்டுக்கே வந்தார், கூடயே வந்தார் எனக்கு பாதுகாப்பாக. என் வண்டியில் உட்காந்துருக்கிற ஒரு அமானுஷ்யமான விஷயத்த அவர் ஃபீல் பண்ணி என் வீடு வரைக்கும் வந்தார், ஓடிக்கிட்டே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த பையவே பார்த்துட்டு வந்தார். என்னை பார்க்கல, ரோட்டை பார்க்கல, என் பையை பார்த்துக்கிட்டேவும் என்னோட முன்னாடி ஸ்கூட்டியில் இருக்கிற அந்த வண்டியில் ஒரு பேக் வச்சுருந்தேன், அந்த ஃப்ரண்ட்டில் கால் வைக்கிற இடத்துல. அதை பார்த்துக்கிட்டே என் வீடு வரைக்கும் வந்தார். வீட்டில் என்னை விட்டுட்டு போனார். இந்த மாதிரி பல அமானுஷ விஷயங்கள் எனக்கு நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகா காளியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களோட பைரவர் ரொம்ப நெருக்கம் காட்டுவார். இதுதான் முதல் அறிகுறி. அதுக்கு முதல் அறிகுறி பூஜை உங்களுக்கு நிறைவாகுது, உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி முழுமையாக எரியணும். எனக்கு இந்த ரூமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி தான் வச்சுருப்பேன். ஸ்க்ரீன் போட்டு தான் லாக் பண்ணி வச்சுருப்பேன். தெரியுதுலையா? அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக இழுத்து விட்டுருவேன். இதில் காற்றோட்டமே இருக்காது, ஒரு காற்று கூட அடிக்காது. காற்று அடித்தா வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒரு துளி அளவு காற்று கூட உள்ளே வராது. அந்த மாதிரி தான் சீல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காளியோட அருளும் உங்கள் குலதெய்வம், உங்களுக்கு சாதாரண குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இது பலிதமாகும். இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை பலிதமாகுதுன்னு அர்த்தம். அந்த திரி முழுமையாக எரியணும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறு திரியை அவள் மாற்ற வைப்பாள். ஒரே திரியை 2 நாள் 3 நாள் போட விட மாட்டாள். ஒரு நாளைக்கு வச்ச திரி மறுநாள் புது திரியதே மாற்றுற மாதிரி பண்ணுவாள். அதுதான் அவளோட சக்தி. மயானத்துக்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. மயானத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.